அன்பின் பிதாவே, இந்த காலை வேலைக்கா மக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்கள் கேடகமாய் இருக்கிறீர், எங்களை பாதுகாக்கிறீர். ஆண்டவரே, உம்முடைய செட்டையின் மறைவுக்குள்ளாய் எங்களை வைத்து பாதுகாத்து கொள்ளுங்க. ஆண்டவரே, உன் சந்ததி மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன் என்று சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவரே, இங்க ஒவ்வொருவர் மேலும் எங்களோட பிள்ளைகள் மேலும் உம்முடைய ஆசீர்வாதமும் உம்முடைய பரிசுத்த ஆவியையும் ஊற்றி ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை தந்து வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த நாளின் வேத தியானத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க. நீங்க எங்க கூட பேசுங்க. நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். லூக்கா 4வது அதிகாரம் 14வது வசனம். பின்பு இயேசு ஆவியானவருடைய பலத்தினாலே கலிலியாவுக்கு திரும்பி போனார். 1வது வசனத்துல பார்த்தோம், பரிசுத்த ஆவியிலே நிறைந்தவராய் இருந்தாருன்னு பார்த்தோம். ஆவியானவரால வழி நடத்தப்பட்டத நம்ம தியானிச்சோம். இன்னைக்கு சொல்லியிருக்கு ஆவியானவருடைய, இந்த பகுதியில சொல்லியிருக்கு ஆவியானுடைய பலத்தினால கலிலியாவுக்கு திரும்பி போனார் அப்படின்னு. அப்போஸ்தலர் 1:8 சொல்லியிருக்கு, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து அப்படின்னு சொல்லியிருக்கு. பரிசுத்த ஆவியானுடைய பலத்தினால கலிலியாவுக்கு போறார். அவருடைய கீர்த்தி சுற்றிலும் இருக்கிற தேசம் எங்கும் பரவிற்று. எல்லா இடங்கள்லையும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய செய்தி அவரோட கீர்த்தி, அவரோட பெருமையா பேச ஆரம்பிச்சாங்க எல்லா இடங்கள்லயும். அவர்களுடைய ஜெப ஆலயங்களில் அவர் உபதேசித்து, கலிலியால அவர் ஜெப ஆலயங்கள்ல போய் பிரசங்கம் பண்றாரு. எல்லாராலும் புகழப்பட்டார். எல்லாரும் இயேசுவ புகழ்ந்து பேசுறாங்க. தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு அவர் தம்முடைய வழக்கத்தின்படி ஓய்வு நாளில் ஜெப ஆலயத்தில் பிரவேசித்து வாசிக்க எழுந்து நின்றார். வழக்கமா அவங்க ஓய்வு நாள்ல ஜெப ஆலயத்துல ஒரு ஆரம்ப ஜெபம் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் ஆண்டவரை துதிச்சுட்டு, அதுக்கப்புறம் நியாயப்பிரமாண புஸ்தகம் வாசிக்கப்படும். அதுக்கு அடுத்து தீர்க்க தரிசன ஆகமத்துல இருந்து ஏதாவது வாசிக்கப்படும். அதுக்கப்புறம் செய்தி இருக்கும். இப்ப அந்த வேத வசனத்தை வாசிக்கும்படியா இயேசு கிறிஸ்து எழுந்து நிற்கிறார். உபதேசம் பண்ணும்போது சில இடங்கள்ல உட்கார்ந்து பேசிக்கிறத நம்ம வாசிக்கலாம். ஆனா இந்த வேதம் வாசிக்கும் போது எழுந்து நின்று வாசிக்க எழுந்து நின்றாருன்னு பாக்குறோம். அந்த வேத வசனத்துக்கு ஒரு கனம் கொடுத்து, முக்கியத்துவம் கொடுத்து, அது எழுந்து நின்று வாசிக்கிறத இங்க பாக்குறோம். அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் அவரிடத்தில் கொடுக்கப்பட்டது. அவர் புஸ்தகத்தை விரித்த போது, அவர் கையில கொடுக்கப்பட்டது ஏசாயா புஸ்தகம். அதுல அவர் விரித்து வாசிக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். இது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்துல 61வது அதிகாரம் 1 மற்றும் 2 வசனத்தை வாசிக்கப்பட்டிருக்கு. பரிசுத்த ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், ஏழை மக்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறதுக்கு கர்த்தர் என்ன பரிசுத்த ஆவியினால அபிஷேகம் பண்ணி இருக்கிறார், பிரசங்கம் பண்ணும்படியா. இதுல இந்த பகுதியில 5 விதமான ஊழியம் சொல்லப்பட்டிருக்கு. 1, ஏழைகளுக்கு சுவிசேஷம் அறிவித்தல். 2வது, இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்கவும். புரோக்கன் ஹார்ட், இருதயம் ஏதோ ஒரு பிரச்சனையினால உடைக்கப்பட்டு கண்ணீரோடு கவலையோடு இருக்கிற மக்களை குணமாக்கவும், ஆறுதல் படுத்தவும். சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும். 3வது, பாவத்துல சிறைப்பட்டு கிடக்கிற மக்களுக்கு ஒரு விடுதலைய சொல்றார். 4வது, குருடருக்கு பார்வையையும். குருடருக்கு
கண் பார்வையற்றவங்களுக்கு பார்வை கொடுக்கும்படியா அப்படின்னு சொல்லலாம். ஆவிக்குரிய கண்கள் குருடாக்கப்பட்டு இயேசு கிறிஸ்துவை காண முடியாம, அவருடைய வல்லமையை அறிந்து கொள்ள முடியாம இருக்கிற ஜனங்களோட கண்கள் திறக்கப்படும்படியாகவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், நொறுங்குண்டு போயிருக்கிற மக்களை, பிசாசின் பிடியினால சிக்கி இருக்கிற மக்களுக்கு ஒரு விடுதலை தரும்படியா, இதெல்லாம் இயேசு கிறிஸ்து செய்த ஊழியங்கள். 5 பிரசங்கம் பண்ணாரு, உடைக்கப்பட்ட உள்ளத்தோடு இருக்கிறவங்கள குணமாக்குனாரு, பாவத்துல சிறைப்பிடிக்கப்பட்டவங்களுக்கு விடுதலை கட்டளையிட்டார், கண் பார்வை இழந்தவங்கள கண் பார்வை பெற செய்தார், பிசாசின் பிடியில் அகப்பட்டவங்களுக்கு விடுதலை செய்தார். கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார். பழைய ஏற்பாட்டு நாட்கள்ல யூபிலிவர் லேவியராகமத்துல வாசித்தோம்னா யூபிலி வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு நியமிச்சிருந்தாங்க. அந்த வருஷத்துல அடிமையா இருக்கிறவங்கள விடுதலையாக்குவாங்க. அந்த அந்த அனுக்கிரக வருஷத்துல தேவன் தம்முடைய இரக்கத்தை காட்டுற அந்த வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை அவர் கண்டு வாசித்து புஸ்தகத்தை சுருட்டி பணிவிடைக்காரரிடத்தில் கொடுத்து உட்கார்ந்தார். அதை வாசிச்சாரு. அப்ப தோல்ல செய்யப்பட்ட புஸ்தகமா இருந்துச்சு. அதை சுருட்டினாரு, பணிவிடைக்காரர்கிட்ட கொடுத்துட்டு உக்காந்துட்டாரு. ஜப ஆலயத்திலுள்ள எல்லாருடைய கண்களும் அவர் மேல் நோக்கமாயிருந்தது. எல்லாரும் அவரையே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அப்பொழுது அவர் அவர்களோடே பேசத் தொடங்கி, உங்கள் காதுகள் கேட்க இந்த வேத வாக்கியம் இன்றைய தினம் நிறைவேறிற்று என்றார். இப்ப நீங்க வாசித்த இந்த ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலம் தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்ட இந்த வார்த்தைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் மூலம் நிறைவேற்றிட்டு இன்னைக்கு நிறைவேறுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பழைய ஏற்பாட்டுல தீர்க்க தரிசனமா சொல்லப்பட்ட வார்த்தைகள் இன்றைய தினம் நிறைவேறிச்சு அப்படின்னு சொல்றார். எல்லாரும் அவருக்கு நற்சாட்சி கொடுத்து அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட கிருபையுள்ள வார்த்தைகளை குறித்து ஆச்சரியப்பட்டு, இவன் யோசேப்பின் குமாரன் அல்லவா என்றார்கள். எல்லாருக்கும் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நல்ல சாட்சிகளை கொடுத்தாங்க. அவருடைய வாயிலிருந்து வந்த வார்த்தைகள் கிருபையுள்ள வார்த்தைகள், அன்பான வார்த்தைகள். அந்த வார்த்தைகளை குறித்து எல்லாருக்கும் ஆச்சரியமா இருக்கு. ஆனா அவங்க என்ன யோசிப்பாங்கன்னா, இவன் யோசேப்புடைய குமாரன் அல்லவா. அவங்க மாம்சீகமா தான் பார்த்தாங்க. அவங்க கண்கள் திறக்கப்படல. அவர் தேவனுடைய குமாரன் அவங்க அறிந்து கொள்ளல. அதனால இவங்க இவங்களால ஏற்றுக்கொள்ள முடியல. என்ன தச்சனோட மகன் தானே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சாங்க. அவர் அவர்களை நோக்கி, வைத்தியனே, உன்னை தானே குணமாக்கிக்கொள் என்ற பழமொழியை சொல்லி, நாங்கள் கேள்விப்பட்டபடி கப்பர்நகூமில் உன்னால் செய்யப்பட்ட கிரியைகள் எவைகளோ அவைகள் உன் ஊராகிய இவ்விடத்திலும் செய் என்று நீங்கள் என்னுடன் சொல்லுவீர்கள் என்பது நிச்சயம். இப்ப அந்த கூடியிருந்த ஜனங்களை பார்த்து இயேசு கிறிஸ்து சொல்றாரு, டாக்டரை பார்த்து உன்னை நீயே குணமாக்கிக்கோ அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு. அந்த பழமொழியின்படி நாங்க கேள்விப்பட்டிருக்கோம், கப்பர்நகூம்ல நிறைய அற்புதங்களை செய்தார் அப்படின்றத கேள்விப்பட்டிருக்கோம். அதே மாதிரி நாசரேத்துலயும் அதே மாதிரி அற்புதங்களை செய் அப்படின்னு நீங்க என்னிடத்தில் சொல்லுவீங்கன்றது நிச்சயம் அப்படின்னு சொல்றார். ஆனாலும் தீர்க்கதரிசி ஒருவன் தன் ஊரிலே அங்கீகரிக்கப்பட மாட்டான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்க சொல்லுவீங்க, இந்த இடத்துல அற்புதம் செய்யுங்கன்னு சொல்லுவீங்க. ஆனா தீர்க்கதரிசிய தன்னுடைய சொந்த ஊர்ல ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட சொல்றார். அன்றியும்
எலியாவின் நாட்களிலே 3 வருஷமும் 6 மாசமும் வானம் அடைக்கப்பட்டு தேசமெங்கும் மிகுந்த பஞ்சம் உண்டாயிருந்த போது இஸ்ரவேலுக்குள் அநேக விதவைகள் இருந்தார்கள். இப்ப 2 எக்ஸாம்பிள எடுத்து சொல்றாரு. ஒண்ணு எலியா தீர்க்கதரிசியோட நாட்கள்ல நடந்த சம்பவம். அப்ப கொடிய பஞ்சம் இருந்துச்சு. 3 வருஷம் 6 மாசம் எலியா மழை பெய்யாதபடி கட்டளையிட்டதுனால மழை பெய்யாம இருந்துச்சு. அப்ப தேசத்துல மிகுந்த பஞ்சம் உண்டாச்சு. இஸ்ரவேல் தேசத்துல நிறைய விதவைகள்லாம் இருந்தாங்க. ஆயினும் எலியா சீதோன் நாட்டில் உள்ள சரப்தா ஊரில் இருந்த ஒரு விதவையின் இடத்திற்கு அனுப்பப்பட்டானே அல்லாமல் மற்றொருத்தி இடத்திற்கும் அனுப்பப்படவில்லை. எலியாவ தேவன் சாரிபாத்ன்ற ஊர்ல இருக்க விதவையின் இடத்துல மாத்திரம்தான் அனுப்புனாரு. எத்தனையோ விதவைகள் இஸ்ரவேல்ல இருந்தாங்க. ஆனா ஆண்டவர் சீதோன் நாட்டுக்கு அனுப்பி அங்க இருக்க விதவையாகிய சாரிபாத்தோட ஆண்டவர் அங்க அற்புதம் செய்து அங்க அப்பமும் மாவும் எண்ணெயும் குறையாம இருக்கும்படியா அந்த விதவையோட தேவைகள் சந்திக்கும்படியா ஆண்டவர் அற்புதம் செய்தத நம்ம 1 ராஜாக்கள் 17வது அதிகாரம் 9-14 வரை உள்ள வார்த்தைகள்ல நம்ம வாசித்து அறிந்து கொள்ளலாம். அப்படி இஸ்ரவேல்ல நிறைய விதைகள் இருந்தாலும் தேவன் எலியாவ சாரிபாத்துல இருக்க விதவைக்கு மட்டும்தான் அனுப்புனாரு. இஸ்ரவேலர் தேவனை ஏற்றுக்கொள்ளாதனால புறஜாதியினிடத்துல போகிறத நம்ம இங்க பாக்குறோம். அதே மாதிரி இயேசு கிறிஸ்துவை இந்த நாசரேத்துல இருக்கிற ஜனங்கள் ஏற்றுக்கொள்ளல அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். சொந்த ஊர்ல இருக்க ஜனங்கள் அவரை அங்கீகரிக்கல. அல்லாமலும் எலிசா தீர்க்கதரிசியின் காலத்தில், இப்ப 2வது எக்ஸாம்பிள் எலிசா. இது எலியா, 2வது எலிசா. எலிசா தீர்க்கதரிசியின் காலத்திலே இஸ்ரவேலுக்குள்ளே அநேகம் குஷ்டரோகிகள் இருந்தார்கள். நிறைய குஷ்டரோகிகள் இஸ்ரவேல்ல இருந்தாங்க. ஆயினும் சீரியா தேசத்தானாகிய நாகமானே அல்லாமல் அவர்களில் வேறொருவனும் சுத்தமாக்கப்படவில்லை. சீரியா தேசத்திலிருந்து வந்த நாகமான் எலிசாவை தேடி தன்னோட குஷ்டரோகம் நீங்கும்படியா கேட்ட போது நீ போய் தண்ணியில மூழ்கி 7 தடவை மூழ்கி எழுந்த போது உன்னுடைய சரீரம் பழைய நிலைமைக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே அந்த வார்த்தையை விசுவாசித்து தன்னை தாழ்த்தி கீழ்ப்படிந்த போது அவன் அற்புத சுகத்தை பெற்றுக்கொண்டான். இஸ்ரவேல்ல நிறைய குஷ்டரோகிகள் இருந்தாங்க. ஆனா அவங்கெல்லாம் குணமாக்கப்படல. சீரியா தேசத்தானாகிய புறஜாதியா இருந்த நாகமான் தான் குணமாக்கப்பட்டான் என்று சத்தியத்தின்படியே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இதுல சொந்த ஜனங்கள் அவரை ஏற்றுக்கொள்ளல, புறஜாதியினருக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்கன்றத சொல்லும்படியா இந்த 2 எக்ஸாம்பிளும் இங்க சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இந்த நாள்ல நம்ம என்ன கற்றுக்கொள்றோம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானுடைய பலத்தினால கலிலியாவுக்கு வந்தாரு. எல்லா இடங்கள்லயும் அவருடைய புகழ் பரவியது. அவர் தன்னோட சொந்த ஊரான நாசரேத்துல ஜெப ஆலயத்துல பிரவேசித்து ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்தை வாசித்தாரு. அதுல 5 விதமான ஊழியம் சொல்லப்பட்டிருக்கு. பரிசுத்த ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். ஊழியம் ஆசீர்வதிக்கப்படணும்னா பரிசுத்த ஆவியானுடைய பலத்தினால அது செய்யப்பட்டா ஆசீர்வதிக்கப்படும். இங்க இயேசு கிறிஸ்துவின் மேல கர்த்தருடைய ஆவியானவர் தங்கி இருந்தாரு. 5 விதமான ஊழியம்: ஏழைகளுக்கு சுவிசேஷம் பிரசங்கித்தல், இருதயம் உடைக்கப்பட்டவர்களை குணமாக்குறது, பாவத்தின் அடிமைத்தனத்துல இருக்கிறவங்களுக்கு விடுதலை, கண் பார்வையற்றவங்களுக்கு ஆவிக்குரிய கண்கள் மறைக்கப்பட்ட நிலையில தேவனை அறிய முடியாத ஜனங்கள்
விடுதலை பெற்று கொண்டாங்க. 5வது பிசாசின் பிடியில் இருக்கிறவங்க விடுதலையாக்கப்பட்டாங்க. இந்த பகுதிய வாசித்த பிறகு இதுல சொல்லப்பட்டது இன்றைய தினத்துல நிறைவேறுது அப்படின்னு சொல்லிட்டு தன்னை குறித்து சொல்லப்பட்ட தீர்க்க தரிசன வார்த்தைகளை இயேசு சொன்னதை நம்ம பார்த்தோம். அங்க கூடியிருந்த ஜனங்கள் எல்லாம் அந்த கிருபையான வார்த்தையை பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க. ஆனா யோசேப்பின் குமாரன் அப்படின்னு தான் அவங்க பார்த்தாங்களே ஒழிய இயேசுவ தேவனுடைய குமாரனா ஏற்றுக்கொள்ளல. அதுக்கு தீர்க்கதரிசிய சொந்த ஊர்ல யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க அப்படின்றதுக்காக 2 எக்ஸாம்பிள் சொன்னாரு. ஒன்னு எலியா. எலியா பஞ்சம் ஏற்பட்ட போது நிறைய விதவைகள் இஸ்ரவேல்ல இருந்தாலும் சாரிபாத்துல இருக்க விதவைக்கு தான் அவரோட தேவைகள் சந்திக்கும்படியா அற்புதம் செய்யப்பட்டது. அதற்காக எலியா அங்க அனுப்பப்பட்டார் அப்படின்றத பார்த்தோம். வேற ஒருத்தரிடத்திலயும் அனுப்பவில்லை. 2வது எக்ஸாம்பிள் எலிசா. எலிசா இஸ்ரவேல் தேசத்துல நிறைய குஷ்டரோகிகள் இருந்தாங்க. ஆனா அவங்கெல்லாம் சுகமாக்கப்படல. சீரியா தேசத்துல இருந்து வந்த நாகமான் மட்டும்தான் சுகமாக்கப்பட்டார் அப்படின்ற சத்தியத்தை அவங்களுக்கு சொன்னதை இந்த நாள்ல தியானித்தோம். நம்மளும் இயேசு கிறிஸ்துவை அறிந்தவர்களாய் அவரை விசுவாசித்து அவரிடத்திலிருந்து நன்மையை பெற்றுக்கொள்கிறவங்களா இருக்கணும் அப்படின்றத இந்த நாள்ல தியானிச்சோம். இப்ப நம்ம ஜெபம் பண்ண போறோம். அன்பின் பிதாவே, இந்த நாள்ல நாங்க கற்றுக்கொண்ட அந்த வேத பகுதிக்காய் நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானுடைய பலத்தினால நீங்க செயல்பட்டதை இந்த நாள்ல தியானித்தோம். நாங்களும் கூட உம்மிடத்தில் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவர்களாய் உம்முடைய பலத்தை பெற்றுக்கொண்டு உமக்கு சாட்சியாய் வாழ இயேசுவே எங்களுக்கு உதவி செய்தல்லும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை உள்ளத்துல ஏற்றுக்கொண்டவர்களாய் உம்மேல் விசுவாசமாய் இருந்து நன்மையான ஈவுகளை மூடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை செய்யுங்க. ஆண்டவரே, இந்த நாள்ல கூட நாங்க தியானித்த இந்த 5 விதமான ஊழியங்களை செய்கிற ஒவ்வொரு ஊழியர்களையும் உடைய கரத்துல கொடுக்கிறோம். ஆண்டவரே, அவங்கள பயன்படுத்துங்க. அநேகர் ஆண்டவரே உங்க ஊழியத்தின் மூலம் ரட்சிக்கப்பட கிருபை தாங்க. ஆண்டவரே, நாங்களும் எங்களால் இயன்ற ஊழியங்களை செய்ய கிருபை தந்து வழி நடத்துங்க. நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். காட் பிளஸ் யூ.